விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஒருவர் பலியான சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பட்டாசு ஆலை உரிமையாளர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருப்பசாமி வழங்க கேட்கலாம். கருப்பசாமி, வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தாயில்பட்டியில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் இன்று காலை என்பது பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் பட்டாசு ஆலையில் இருந்த 15க்கும் மேற்பட்ட அறைகள் முற்றிலும் சேதமடைந்தன. இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 2 வடமாநில தொழிலாளர்கள் உட்பட 4 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவனர். இந்த நிலையில் அந்த ஆலையில் பணியாற்றி கொண்டிருந்த பாலகுரு என்ற தொழிலாளி மட்டும் சம்பவ இடத்தில் உயிரிழந்து அவருடைய உடல் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கீழத்தாயில்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வெம்பக்கோட்டை போலீசார் ஆலை உரிமையாளர்களான கணேசன் மற்றும் காமராஜ் மற்றும் ஆலையின் போர்மேன் லோகநாதன் மீது 4 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் ஆலையின் போர்மேன் லோகநாதன் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆலையின் உரிமையாளரான 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கருப்பசாமி.